அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கணவனை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடும் 7 ராசிக்கார மனைவிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் கணவருக்கு அன்பும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு ஆதரவும் கொடுத்து குடும்ப பொறுப்பை வழங்கி வழி நடத்தும் குணம் கொண்ட பெண்கள் எந்த ராசியில் பிறந்திருப்பார்கள் என தெரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பான குணங்களுடன் தினசரி இருக்கும் இந்த ராசிக்கார பெண்கள் அனைவரும் கணவரை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடும் அற்புதம் வாய்ந்த ராசிக்காரர்களாம். திருமண வாழ்க்கை என்பது வெறும் கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, புரிதல், விட்டு கொடுத்தல், அன்பு, குடும்ப பொறுப்பு, பொறுமை என பல விஷயங்கள் இணைந்த ஒரு அற்புதமான பந்தம். குறிப்பாக சில பெண்கள் கணவரின் வெற்றியிலும் தோல்வியிலும் துணையாக இருந்து குடும்பத்தை அன்புடன் வழி நடத்துவார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பெண்களின் இந்த குணநலன்களுக்கும் அவர்கள் ராசி, லக்னம், சந்திரன் மற்றும் சுக்கிரனின் நிலைக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்றன. அந்த வகையில் கணவரை மிகவும் அன்பாக கவனித்து குடும்பத்தை அரவணைத்து அனைவரின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் குணம் கொண்டதாக ஜோதிட ரீதியாக கருதப்படுகின்றன. அது முதலாவதாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷபம் ராசி பெண்கள் பொதுவாக குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறார்கள். ஜோதிடம் இதனை உறுதியாக கூறுகிறது. ரிஷபம் என்றால் சுக்கிர பகவானுடைய சொந்த வீடாகும். சுக்கிரனின் ஆட்சி செய்யும் ராசி என்பதனால் அழகு, அன்பு, பாசம், உறவு மதிக்கும் தன்மை இவர்களிடம் அதிகமாக இருக்கக்கூடும். திருமணத்திற்கு பிறகு கணவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு குடும்பத்தை அழகாக நிர்வகிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள். கணவர் சிரமத்தில் இருக்கும்போது ஆதரவாக இருப்பார்கள். கணவரின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இவர்களின் ஆலோசனைகள் உதவியாக கண்டிப்பாக அமையக்கூடும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். சந்திர பகவான் அவர்களுடைய ஆளுமை குணம் கொண்ட கடகராசி பெண்கள் பாசம் மற்றும் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கடகராசி என்றாலேயே முக்கியமாக சந்திர பகவானுடைய சொந்த வீடு அம்சமாகும். சந்திரன் என்றாலே தாய்மை குணம் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு ஆண்களை தங்கள் குழந்தைகள் போல கணவனை நடத்துவார்கள். குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருப்பார்கள். கணவனை வேலை பளுவில் இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு ஆறுதலாக இருப்பது இவர்களின் சிறப்பானதாக இருக்கும். வீட்டில் அனைவரையும் ஒன்றிணைந்து வைத்திருக்கும் சக்தி இவர்களிடம் இருப்பதாக ஜோதிடம் உறுதியாக கூறுகிறது. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசி பெண்கள் தன்னம்பிக்கை மற்றும் தலைமை பண்புகள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு கணவரின் வளர்ச்சியையும் தங்களுடைய வளர்ச்சியாகவே நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கணவர் ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் அல்லது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதனாலும் அவருக்கு ஊக்கமளிப்பதில் முன் நிற்பார்கள். குடும்பத்தின் கௌரவத்தையும் கணவரின் மதிப்பையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவரிடத்தில் அதிகமாக இருக்கக்கூடும். துலாம் ராசி சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றது. இதனால் சம்சார உறவும் கண்டிப்பாக கைகூட வாய்ப்பு இருக்கின்றன. அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்தவரை அவர்களுக்கு விட்டு கொடுத்து போகும் வாழக்கூடிய அம்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக உறவு, அன்பு, அழகான குடும்பம், சூழல் ஆகியவற்றை விரும்பும் குணம் இவர்களிடத்தில் இருப்பதாக ஜோதிடம் கூறுகிறது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனை பொருட்படுத்தாமல் அன்பாக அடுத்த நொடியை பேசி சமாதானமாகிவிடுவார்கள். கணவனின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வது இவர்களின் முக்கிய பலமாக இருக்கிறது. அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். விருச்சக ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே பெண் ராசி குணம் கொண்டவர்கள். விருச்சக ராசி பெண்கள் ஆழமாக உணர்வுகளை கொண்டவர்களாகவும் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார்கள். ஒருவரை மனதார ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த உறவை மிகவும் வலுவாக பாதுகாக்க விரும்புவார்கள். விருச்சகம் ராசி நண்பர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக தன்னையும் அர்ப்பணிக்கக்கூடியதில் எந்த தயக்கமும் காட்ட மாட்டார்கள். கணவரின் கஷ்ட நேரங்களில் அவரை
விட்டு பக்கபலமாக இருப்பார்கள். முக்கியமாக கணவருக்கு ஏற்ற அன்பு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளிக்க துணிச்சலுடன் செயல்படுவார்கள். இவர்களின் அன்பு வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் ஆழமானதாக இருக்கலாம். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீனராசி பெண்கள் கருணை, பாசம், முக்கியமாக இரக்க குணம், அதாவது இவர்கள் ஆகிய குணங்களுக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் இதனை உறுதியாக கூறுகிறது. கணவருடைய அன்புக்காக தங்களுடைய விருப்பங்களை கூட சில நேரங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள்தான் மீனராசி நண்பர்கள். கணவரின் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஊக்கப்படுத்துவார்கள். குடும்பத்தில் அனைவரையும் அன்புடன் அரவணைத்து பிரச்சனைகளை ஏற்பட்டாலும் அமைதியாக தீர்வு காண முயற்சிப்பார்கள். அடுத்ததாக மேஷம் ராசிக்கார பெண்கள். மேசத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக கஷ்டத்தை அனுபவிப்பதில் எண்ணற்ற நற்பலன்களை கொடுப்பார்கள். சற்று கோபப்பட்டாலும் கணவருடைய நன்மைக்காகவே இந்த ராசிக்கார பெண்கள் போராடுவார்கள். மேசம் ராசிக்காரர்கள் எதனை மனதில் வைத்து கொள்ளாமல் தங்கள் குடும்பத்திற்காக கடினமாக உழைக்கக்கூடியதில் வல்லவர்களாக செயல்படுகிறார்கள். மேசத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யும் மேசராசியினர்களுக்கு சற்று முன்கோபம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு இணையான பாசம் சற்று அதிகமானதாக இருக்கக்கூடும். இயற்கையிலேயே குடும்பத்திற்காக அதிகப்படியான வேலை பளுவை மனதில் சுமந்து கொண்டு கஷ்டங்களை சுமந்து கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்வதில் வல்லவர்களாக மேசம் ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய கணவனை ஒரு குழந்தை போல பாவித்து அவர்களை பாசமாகவும் கோபமாகவும் அவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவதில் வல்லவர்களாக மேசம் ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.